நம்ம ஆள மாட்டோம் 3 வளத்தையும் ரொம்ப ஓவரா பண்றான் நண்பா. என்ன சொன்னார் அப்பா? போப்பா இப்படியாவது அப்படி பண்றது எனக்கு வரக்கூடாதா? இந்த மாதிரி புள்ள அப்ப வரப்படி விட்டுரு. அப்படியா? பார்க்கலாம். அப்பா எவ்வளவு பாசமா இருக்காரு. தந்தையே உன்னுடைய மகன் வக்கரக்கேது உன்னுடைய பாடத்தை படிச்சீங்க. ஆமா நண்பா பாட்டையா தந்தை என்ன சொன்னார்? எவ்வளவு அடிக்கிறா எப்போது பார்த்தாலும் பாதத்தை பணிந்தால் மகனே வாழ்வாய் வாழ்வாய் சொல்லுவார். இன்று பார்த்தா என்ன சொல்றாரு? இன்று புதுமையா பார்த்தா உன் மனம் போல வாழுன்றாரு. வாழுன்னு சொல்றாரு. வாழுன்னு சொல்றாரு. என்னவோ தந்தையார் இது வரைக்கும் சொல்லாத வார்த்தையை இன்னைக்கு சொல்றாரு. சரி விடு, நம்ம அப்பா தானே சொன்னாரு. நம்ம அப்பா தானே விடு. எதுக்கு அழுது கேட்கலாம்? மகனை வக்கரக்கேது வரவழைத்த காரணம் என்ன? சரி வரல. உன்னை வரவழைத்த காரணம் சொல்ல வேண்டும். ஒரு தந்தையாருக்கு மகத்தான் உயிர் போற ஆபத்து வந்தால் ஒரு மகனாகப்பட்டவன் என்ன செய்ய வேண்டும்? தந்தைக்கு உயிர் போற ஆபத்து இருந்தால் மகன் போல் காப்பாற்ற வேண்டும். உயிரை கொடுத்தா வச்சு காப்பாற்ற வேண்டும். அவன் என்ன சொல்றான்? தந்தையாருக்கு ஒரு ஆபத்து என்றால் தன் உயிரை கொடுத்தாவது நான் காப்பாற்றுவேன். மகன் அந்த ஆபத்தை காப்பாற்ற வேண்டும். மாதிரியே சொல்லிக்கிறான். நம்ம வழி கொண்டா தானே மகனை வக்கரக்கேதா தெரியுமா?
என்ன பலி கொடுக்குறீங்களா? ஆமா. என்னவா? இந்த பலி கொடுத்து இந்த பூவுலகத்தை நான் ஆள வேண்டும். இந்த பூவுலகத்தை நான் ஆண்டால் சரி யாருக்கு பெருமை? உங்களுக்குதான் பெருமையா? ஆமா. தண்ணி என்ன தெரியுமா ஒரு காரணம்? பலி கொடுக்குன்னு சொல்றீங்களே, இந்த மகனை பலி கொடுத்து இந்த மண்ணுல ஆளணுமா? நீ நீ ஆளணுமா? மகாராஜா சாப்பிடுறோம் நான் கேட்கலாம். நீ கேட்கலாம். ஏன் எனக்கு கேட்கறது ஏன் உரிமை இல்ல? அவன் ஏன் மகன்டா? ஏன் மகன்? எனக்குமே பாதி பகுதிக்குது. யோ நல்லா நிமிந்து பாரியா. எப்படா அவன் மூக்கு எவனே மேரி இல்ல? அதுக்கு நான் மூக்கு மட்டுமே போய்க்குவேன். டேய் அட நரே கையா குதே. அம்மன் சத்தாதேவிக்கு வெளிவரத்துள்ள பூஜை வைத்தார். எனக்கு இந்த மூவுலகத்தை ஆளும்படியாக எனக்கு சக்தி வந்துவிடும். சீக்கிரம் ஓடிவா. தந்தையே, மூ உலகத்தை ஆளணும்னு சொல்றேன். ஆனால் அதே மூ உலகத்தை நீ இருந்து ஓட்டி நான் தான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படி சொல்லாத குட்டிய நான் தொடர்ந்து சொல்லு சொல்றேன். எங்க அப்பா கிட்ட தெரிஞ்சிடலாம். எதுக்கு எங்களை பலி வைக்கிறீங்க? ஓ அதுக்கு எங்களை பலி கொடுக்குற. ஆமா. இன்னொன்னு பண்ணலாமா? சூப்பர் ஐடியாவா? உன்னை பலி கொடுத்துடுறோம். நாங்க தந்தையே, இந்த பலனை பலி கொடுத்து
ராஜா ஏன் அச்சு ஏறா தந்தையே, இந்த மைந்தனை பலி கொடுத்து போன மயிறு அப்பதான் போன தந்தையே. இந்த மைந்தனை பலி கொடுத்து இந்த மண்ணுலக ஆளணும் என்ன அவசியம்? அதே நீ செத்துருங்க, நான் சந்தோஷமா நான் ஆடுற மூணு உலகத்தை சாப்பாடுச்சிருவா தந்தையே. அதுக்கு அவன் இருக்கான். எங்க அப்பனை மாட்டணும் அட எப்ப நீ சொன்னாலும் தந்தையே, எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் சரி எத்தனை வன்முறைகள் எடுத்து உரைத்தாலும் என் சிரிப்பு கேட்காது. மரியாதை நீ வரியா? தந்தையே, நான் வரணுமா? ஆமா. தந்தையின தப்பி பீனத்திரான தந்தை பேரே சொல்லிடுவே. தந்தை பேரே சொல்லிடுவே.
தப்பி பிழைச்சிடானா உங்க தந்தை பேரை சொல்லிடுவேன். சரி நான் ஓடி பிழைச்சிடானா உந்தன் பேரை நான் பெருமையா சொல்லுவேன் தந்தையே. நீ எந்த சொல்ல? ஆமா தந்தை. நான் கூட என் பையனை தான் முடிக்க பிடிச்சிட்டேன். அவனை கொண்டு போய் பலி வைக்கலான்னு பார்த்தா இந்த செவிட பையன் சண்டைன்னு வந்தாங்க. நீ தானே வச்சு கொடுத்தாச்சு நண்பா வாடங்க. ஓடிகால பெத்த செவடியாமாவன் இதுல ஒண்ணா அதுல வரும். ஆமா அதுல ஒண்ணா இதுல வரும். கை கேட்க மாட்டேன். ஆமா ஆமா எவனுக்கு தான் போறானே தெரியல. நீதான் போறதா விட்டு. ஆமா ஆமா நீ அப்படி வாரியா நீதான் போறான்னு வச்சுக்கோ. இப்படி வரணும் இப்படி வரோம் இப்படி வரணும் இப்படி வரணும். கைக்கு சிக்கல இவனை பிடிக்கிறேன்னா ஒரே ஒரு ஐடியா தான். நீ இந்த பக்கமா வா நான் இந்த பக்கமா வா. அவனை பிடிச்சி போனாலும் சரி ஆளுங்க அவன் எங்க போறான் அவன் எங்க போனாலும் சரி பிடிச்ச எங்க கொடுக்கணும். சரியா? நம்ம பிடிச்சி கொடுத்தா அவனை பள்ளி வச்சுட்டு அவன் மூட ஊத்த ஆடுவான். நம்மளுக்கு தான் மயிர் கடிக்கும் போது கூட்டு பிடிச்சி ஊடு போறான். இந்த பக்கம் போ. இந்த பக்கம் வா. நான் சொல்றேன் பாரு. எங்க போனாலும் அவனை விட மாட்டான். விடக்கூடாது. நீ அப்படி வா. அப்படி வா. அப்படி வா. ஏய்! எப்படியே போயா? எப்படியே கேடா? அங்க உன்னை ஓடி ஒளிந்தல பேரிய பிடிப்பே.
ஒழுங்குகட்டு. கைக்கு சொல்றது மெயின் எடுத்து சொல்லிக்கிட்டாடா. அம்மாடா எப்பா எப்படி அம்மா அங்க ஓடனா இங்க ஓடுறா தேவடி அம்மா ஓடியா இது யாரும் ராவியா போயிடலாம் ஓடியா இவ்வளவு அழகா தேடி பிடிச்சு வந்துருக்கிறேன் இந்த மகாராஜா தேவடி அம்மா பூஜை அப்படியோ மகாராஜா மகாராஜா அந்த செவடியா பேரை பிடிச்சி வரான்னா எனக்கு துணி போட்டு விட்டு வரேங்க நான் குடிக்கும் போதே யோசிச்சு மகாராஜா அவன் பிடிச்சி 2 அடி அடிச்சுட்டான் அடிக்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம் எப்படி என்னடா அந்த பையன் சின்ன பையன் ஆச்சு காலு சின்னதாக்கும் இவன் குட்டி குட்டியாக்குது மகாராஜா அவனை தான் நான் பிடிக்க போறேன் நீ புடுங்கத்து ஒரே ஒரு ஐடியா தான் அவன் என்னதான் ஒரு நாள் கிடைக்க மாட்டான் ஆமா ஒரே ஒண்ணு பண்ணு அது செவடியா கரால கத்தவா ஒழுங்கா பெத்து வளர்த்திருந்தா ஒரு தகவல் சொன்னதை கேட்பான் தகவல் சொன்னதை கேட்பான் அந்த செவடியா இருந்தாலும் அவனை கூப்பிட்டேன் அவனை வச்சு வாங்கணும் அவளை பலி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து போனே ஓடி வந்துருவான் ஓடு நண்பா நண்பா ஆனால் இது வரைக்கும் அடிச்சாரு பாசமா ஒரு பாட்டு பாடினா அடிப்பாரா தெரியலையா உன்னை போல யாருமே எனக்கு யாருமே இல்லை உன்னை கண்ணால புடிச்சு நடந்த காலம் மறக்கிற அந்த காலம் மறக்கிற அந்த கல்வீரல புடிச்சு நடந்த காலம் மறக்கற அந்த காலம் மறக்கற பத்து மாசம் சாட்சும் வந்தா மொத்தத்தையும் நீ சுமந்து வெறுவலச்சி வளர்த்தெடுத்த தாய் நீயப்பா என் தாய் நீயப்பா அதரவ நீ இருந்த அலமர போலிருப்ப அதரவணி இந்த அலமர போலிருப்ப சரிமிச வச்சிருந்த தாய் நீயப்பா என் தாய் நீயப்பா உன்னை போல இனி யாருமே வளர்க்கல அப்பா என்ன விட்டுடுப்பா எப்படி அப்பையா நீ வளர்த்ததுனால தான் அப்பா சொல்றதை கேட்க மாட்டேன் என்ன சொன்னேன் பிள்ளையாகப்பட்டவன் எங்க இருந்தாலும் சரி அவனை பிடித்துக் கொண்டு வந்து என் இடத்துல அப்பா நீங்க சொன்னாங்க நன்றி புள்ள ஆமா எங்கடா ஏய் அடிக்கிற அடியில அவனே கிட்ட வருவான் கிட்ட வந்து அவன் பிடிச்சிக்கலாம் ஏய் இந்த கேவடியா இந்த கேவடியா மணி இந்த சட்டை திரும்ப கையில எடுத்து
அம்மா அடிக்காத தந்தையே. டேய் ஒரே ஃபுட்பால் பாப்பா அடிக்காத யாரே விளையாடுவா டேய் நான் படிக்க வரேன் தந்தையே. ஐயா அம்மாவை மட்டும் போலாம் அடிக்காத. போலாம் புறப்படு சாமி நான் அப்படியே வரேன். அம்மாவை மட்டும் அடிக்காத. என்னங்க மகனை விட்டுருங்க. என்ன பழி கொடுத்துருங்க. வேண்டாங்க. மகன் இருக்கட்டும். வேண்டாங்க. அம்மா இருக்கட்டும், நானே வர தந்தையே. வேண்டாம்மா. ஐயோ அம்மா வேண்டாம் வேண்டாம். அம்மா உண்மையா ஏய் அந்த அம்மன் கேட்டது ஆண் பிள்ளை நீ ஒரு பெண் பிள்ளை நீ வேண்டாம் போலாமா தந்தையே, நானே வரேன் தந்தையே. போலாமா போடு வளர்ந்து வர இறந்து ஒரு மகன் என் அன்னைக்கு இறந்து விட்டால் ஈமச்சடங்கு யாருமே செய்ய முடியாது. முடியாது. அதனால இப்போது நானே செய்து விட்டு வரேன் தந்தையே. ஒரே ஒரு நானே போயிட்டு வந்துடுறேன் தந்தையே. இவன் சொல்வது எப்படி செய்ய தெரியுமா என் அன்னையாகப்பட்டவர் இறந்து விட்டார் கடைசி காலத்தில் ஈமச்சடங்கு செய்வதற்கு யாரும் கிடையாது ஈமச்சடங்கு செய்வதற்கு யாரும் கிடையாது கடைசியாக ஒரு முறை சென்று என் அன்னை உயிரோடு இருக்கும் போது